வணக்கம். வெல்கம் டு அம்மாவுடன் நான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, இனிப்பு சுழியம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சுழியம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். முழு பச்சை பயிறு, அது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம், மைதா, ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக இட்லி சோடா மாவு. இது கூடவே பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். ஃபஸ்ட்டு நம்ம பச்சை பயிரை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும், நிறைய வைக்க வேண்டாம். இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி சோடா மாவு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தவறி தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பெல்லாம் வெந்துருச்சான்னு. பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை ஒரு தடவை கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு பருப்பு எடுத்தனோ அதே அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா கரைய விடலாம். நான் இந்த வெல்லத்தை வடிகட்ட போகிறதில்ல, ஏன்னா ஏற்கனவே இந்த பிராண்ட் வாங்கி நான் செஞ்சுருக்கேன். மண் தூசி எதுவும் இருக்காது. ஸோ நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இதுக்கு நம்ம பாகுப்பதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வெல்லம் கரைஞ்ச உடனே நம்ம மசிச்ச பருப்பை சேர்த்து நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பூரணம் நல்லா சுருண்டு வரணும். இந்த அளவுக்கு திக்கானதும் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காவையும் தட்டிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அது ஆற ஆற நல்லா இறுகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இது ஆறுனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இறுகி வந்திருக்குன்னு. இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கணும். அப்போ தான் மேலே இருக்க கோட்டிங் நல்லா வேகும். இது போல் நம்ம உருட்டி வச்ச உருண்டை எடுத்து மாவில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நல்லா கோட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. இது நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் எடுத்துடலாம்.
இதுக்கு நம்ம மைதா பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அதில் போட்டு பொரிச்சு எடுத்தோம். அடுத்ததாக ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி மாவை இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை மைதாவில் எப்படி போட்டு எடுத்தோமோ அதே போல் இதுலேயும் போட்டுட்டு நல்லா கோட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இது நல்ல பொன்னிறமாக வந்ததும் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுழியம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவுட்டர் லேயர் எவ்வளோ கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மைதா பேட்டரில் செய்கிறத விட இந்த அரிசி மாவில் செய்கிறது இன்னும் கூட கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்குது, அதனால தான் மெதுவாக பிச்சு காமிக்கிறேன். நம்மளோட இனிப்பு சுழியம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.